கடைசி காலங்களில் ஆவியானவர், கடைசி காலங்களில் ஆவியானவர். நான் கடைசி காலங்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற அந்த வசனத்துக்காக நான் வரல. நான் அதை உங்களிடத்தில் சொல்கிறது ஒருவேளை கர்த்தர் சித்தமான நாளைக்கு. ஆனால் இந்த கடைசி காலம் அப்படின்றது எவ்வளோ முக்கியம். இந்த காலத்தில் நாம் என்ன செய்யணும்? நம்ம இன்னும் போதகர்களாக இருக்க வேண்டிய நாம் இன்னும் நீதியின் வசனத்தில் இன்னும் பழக்கப்படாமல் இன்னும் பால் குடிக்கிற பிள்ளைய போல் வாழக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம இன்னும் கொஞ்சம் மேன்மையாக கொஞ்சம் யோசிக்கணும். ஒன்றை ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாக ஒன்றின் முடிவை திட்டமிட்டு தான் ஒன்றை ஆரம்பித்தவர் நம்முடைய தேவன். சொல்லுங்க, ஒன்றை ஆரம்பிக்கிறதற்கு முன்பாக அதன் முடிவை திட்டமிட்டு தான் ஒன்றை ஆரம்பித்தவர் நம்முடைய தேவன். இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று தேவனுக்கு நன்றாக தெரியும். அந்த முடிவை எடுத்து தான் ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பிக்கும் போது நல்லா கவனிங்க, வானங்கள், வானாதி வானங்கள், கோடான கோடி 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 கணக்கான நட்சத்திர மண்டலங்கள், இந்த பூமி, இந்த பூமியின் கிரியைகள், இவைகளுக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி யார் இருந்தது? எதுவுமே இல்லாத ஒரு காலம் இருந்தது. எதுவுமே இல்லாத ஒரு காலம் இருந்தது. தேவன் அன்பா இருக்கிறார் எப்படி சொல்ல முடியும்? தன்னில் தானே அன்பு கூர்ந்தால் அது தன்னலம். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் பிதாவாக, கிறிஸ்துவாக, பரிசுத்த ஆவியானவராக. சொல்லுங்க, தேவன் எப்படி இருக்கிறாரு? பிதாவாக, கிறிஸ்துவாக, பரிசுத்த ஆவியானவராக. எல்லாம் மூணு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. என்கிட்ட கேட்குறவங்களுக்கு கணவன் மனைவி ஒன்றா ரெண்டா அப்படின்னு கேட்பேன். ஒன்று தாங்க. அதே மாதிரி தான் சித்தத்தில், யோசனையில், அன்பில், செயலில், எல்லாத்திலும் அவங்க ஒருவரை ஒருவர் கலந்து பேசலாம். இப்படி ஒரு கற்பனை. நான் நேராக பார்க்கல, ஆனால் ஒரு கற்பனை. உலகெல்லாம் உண்டு. நம்ம இந்த உலகமெல்லாம் படைக்கணும். குமாரனை பார்த்து, இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறீங்க? என் வார்த்தை ரெடியாக இருக்குது, கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒன்றே ஒன்று வார்த்தை தான். நீங்கள் எண்ணம், பிதாவினுடைய எண்ணம் வந்துச்சு. அந்த எண்ணம் செயலாக்குறதற்கு வார்த்தை வரணும். அந்த வார்த்தை வரும்போது ஆவியான சொல்கிறாரு, இதுக்கு எல்லாத்துக்கும் பவர் என்கிட்ட இருக்கு, நான் பயன்படுத்துகிறேன். இதுதான் ஒரே எண்ணம். எதுக்காக இதை படைக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரியே நம்ம இந்த உலகத்தை என்ன பண்ணணும்? உண்டாக்கணும். நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறோம், நம்ம நிலைத்து இருக்கிறோம், நம்ம நீதியாக இருக்கிறோம், நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்றும் வார்த்தையினால் இயங்குமானால் அது தன்னுடைய வேலையை சரியாக என்ன பண்ணும்? செய்யும். அதுக்கு ஒழுங்கு இருக்கும், ஒரு நீதி இருக்கும், உண்மை இருக்கும். எல்லாத்தையும் இப்படி உண்டாக்கணும். அப்படி உண்டாக்கும் போது எல்லாத்துக்கும் மேலே ஒரு மகிமையான நம்ம தொழுதுக்குள்ள ஆராதிக்க, நம்ம சொல்கிறத செய்ய, இத்தனை கோடான கோடி நட்சத்திரங்களை நிர்வகிக்க. ஒரு ராக்கெட் போகும்போது எத்தனை விஞ்ஞானிகள் உட்காந்து அதனுடைய இயக்கத்தை பார்த்து அதில் எல்லாத்தையும் டெஸ்ட்டுன்னு 24 மணி நேரம் கவுண்ட் டவுன் கொடுத்து அப்புறம் மேலே டெஸ்டிங் கடைசியாக சொல்லி அப்புறமேல கரெக்டாக என்ன பண்ணுவாங்க? வரும்போது எத்தனை விஞ்ஞானிகள் இருந்து கைத்தட்டி மகிழ்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தூதன் இருக்க மாட்டானா? அப்போ இத்தனை எல்லாத்துக்கும் இயக்கங்கள், எல்லாமே சிஸ்டம்ஸ். பரலோகம் என்பதும் பூமி என்பதும் சகலமும் ஒரு சிஸ்டம். சிஸ்டம்னா தமிழில் அமைப்பு. சிஸ்டத்துக்கு அமைப்பு. வெரி குட். அமைப்பு. ஒரு அமைப்பு ரீதியான, செயல் ரீதியான, இயக்க ரீதியான எல்லா சிஸ்டத்தையும் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து தான் அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்கணும். அப்படின்னா ஆளுகை, அதுக்கு பேர் தான் ஆளுகை. இட்ஸ் அ கவர்னிங்.
அதில் அவருடைய இயக்கத்தை கொண்டு வரும்போது, சரி இப்போ நம்ம தூதர்களை படைக்கிறோம். தூதர்கள் எங்கே இருப்பாங்க? அவங்களுக்கு பிரதானங்களுக்கு எங்கே கொடுப்பாங்க? ஒரு ஏதன் ஒன்று படைப்போம் தனியாக. அவங்க இருக்கிறதுக்கு அவங்க தனியாக குவார்ட்டர்ஸ் மாதிரி அவங்க எல்லாம் நல்லா என்ன பண்ணணும், இருக்கணும். பரலோகத்தின் ஒரு பகுதி. அதில் பிரதானமாக இருந்தவன் பேர் லூசிஃபர். இன்று லூசிஃபருக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய கட்டளை. ஒவ்வொருத்தரும் கபிரியலுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, மிகாவேலுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இவனுக்கு ஒரு சேனாதிபதிகள் மாதிரி ஆராதிக்கிறவன் அப்படி. சரி, இதெல்லாம் ஒரு பெரிய தீசிஸ். இப்போ இவன் தப்பு பண்ணிட்டானா, இந்த பூமியே அழிச்சிட்டானா, நான் இருக்கிறேன், அதை மீண்டும் என்ன பண்ணுவேன், உருவாக்குவேன். வாங்க நம்ம 2 பேரும் போகிறோம். அப்போ ஆவியானவர் சொல்கிறார், இயேசுவே நீ சொன்னா நான் செய்வேன். ஒரு கற்பனை தான், நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன், நீ சொன்னா நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஆவியானவர் அசைவாடினாரு. ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு யார் சொன்னார்? இயேசு. அப்போ அந்த அந்த ஒரு இயக்கம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று. கடவுளை பூமி பார்க்க முடியாது. எந்த நட்சத்திரமும் அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. அதுதான் சர்வ வல்லமை, சர்வ ஞானி, சர்வ வியாபி, சர்வத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் ஆள்கிறவர். இதெல்லாம் கடவுளுடைய இலக்கணம். அவர் கண்டு யாரும் உயிரோடு என்ன பண்ண முடியாது, எந்த நட்சத்திரமும் அவர்கிட்ட போக முடியாது, சூரியன் அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, நெருங்க முடியும். அப்படி ஒரு மகிமை. ஆனால் நாம் இறங்குவோம், நம்ம இறங்கியதை செய்வோம். சரி, இப்போ அடுத்தது நமக்கு நம்மளை மாதிரியே நம்மளை போலவே இருக்கிற நிறைய பேர் இருந்து நம்முடைய சுபாவத்தை, நம்முடைய செயலை, நம்ம என்ன செய்கிறோமோ அதை அவங்களுக்கு கொடுப்போம். அதாவது இமேஜ் அண்ட் இன்டலெக்ட், இது ரெண்டையும் கொடுப்போம். நம்முடைய சுபாவம் இருக்கணும், நம்முடைய செயலையும் அவங்க என்ன பண்ணணும், செயல்படுத்தி காட்டணும். தே ஆர் கிரியேட்டர்ஸ். ஒரு ஓவியன் கிரியேட் பண்ணுறான், ஒரு சமையல்காரன் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறான், ஒரு கட்டட கலைஞன் ஒன்றை புதுசாக கிரியேட் பண்ணுறான், ஒரு விஞ்ஞானி ஒன்றை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு கதை எழுதுறவன் கிரியேஷன்றான், ஒரு சினிமா கூட கிரியேஷன்றான். அப்போ இவர்கள் நம்மை போலவே என்ன பண்ணணும், வரணுன்றாங்க. சரி ஆண்டவரே, நம்மளுடைய சுபாவத்தை கொடுத்துட்டோம். நம்ம அன்பாக இருக்கிறோம், நம்ம நீதியாக இருக்கிறோம், நம்ம உண்மையாக இருக்கிறோம். ஆனால் இந்த லூசிஃபர் கெட்டு போனவன் சும்மா இருக்க மாட்டானே. அப்போ ஒருத்தவனை படைப்போம், அவனுக்கு ஒரு கட்டளை கொடுப்போம், நீ என்ன பண்ணணும், பண்படுத்தணும், அதே சமயத்தில் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அவன் பாதுகாக்க தவறலைன்னா, தவறிட்டானா, நான் ஒரு கட்டளை ஒன்று வச்சுருக்கிறேன். ஒருவேளை அந்த மனுஷன் தவறு செஞ்சால் அவனுக்கு உயிராய் இருக்கிறது, ஆவியாய் இருக்கிறது, செயலாக்கம் கொடுக்கிறது, இயக்கம் கொடுக்கிறது, இந்த முழு உடலிலும் இயக்கம் கொடுக்கிறது எதுனா, இந்த கை இப்படி இயங்கிறதுக்கு, கண்ணு பார்க்கறதுக்கு, இந்த மூளை இயங்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் அவனுக்கு இயக்கம் கொடுக்கறதுக்கு ஒன்று பண்ணிக்கிறேன். அது பேர் ரத்தம். அத்தனை இன்னொரு வார்த்தை சொல்ல போனால், இந்த சுண்டு விரல்ல ரத்தம் இல்லைன்னா, இந்த சுண்டு விரல் 1 மணி நேரம் ரத்தம் இல்லை, இதில் சில நிமிஷங்கள் ரத்தம் பாயலைன்னா இந்த சுண்டு விரல் என்ன ஆகிடும், செத்துரும். அதான் ரத்தத்தில் என்ன இருக்கு, உயிர் இருக்கு, செத்துரும். அப்போ இந்த ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கு. நீங்கள் எங்கே சொல்ல வரீங்கன்னு சரி, அவன் தப்பு பண்ணிட்டா ரத்தத்தினால தானே பாவ மன்னிப்பு. அவனுக்காக நான் ரத்தத்தையே கொடுக்குறேன். அப்போ பாவம் செய்கிறது உயிர் போகிறதுக்கு சரியான தண்டனை. நீங்கள் என்ன பண்ண போறீர்? நான் ஒரு நாள் உயிர் கொடுக்க அந்த மனுஷன் மேலே உள்ள அன்பை நான் விளங்க பண்ணுவேன். கல்வாரி சிலுவை என்பது நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்.
இப்போ இன்னொரு கடைசி காலத்தில் ஆவியானவர், அதுதான் சப்ஜெக்ட். நான் உங்களுக்கு உங்களை புரிய வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நான் உண்மையில் ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ தூரம் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள். அப்போ சரி இயேசுவே, ஏதோ ஒரு பாலஸ்தீனா தேசத்தில் ஒரு ஜெருசலேமு, அதுவும் புறம்பில் உம்முடைய சிலுவை காட்சி, உம்முடைய உயிர் தெழுதல் ஒரு 12 பேருக்கு, அதில் ஒருத்தன் கெட்டு போயிடுவான், ஒரு 11 பேருக்கு ஏதோ கொஞ்ச நாள் இருந்து உங்களை காண்பிப்பீங்க. எவ்வளோ பேர் நம்புவாங்க? எவ்வளோ பேர் ஏற்றுக்கொள்ளுவாங்க? எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுவாங்க? இவ்வளோ உயிரை கொடுத்து பண்ணாலும் எவ்வளோ பேர் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் போகிறது நலமாக இருக்கும், அதுக்கு பிறகு நீங்கள் அது பொறுப்பெடுத்துக்குங்க. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு மியூச்சுவல் பவர் டிரான்சாக்ஷன். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பவர், அவங்களுக்கு இருக்கிற ஆளுகை, அவங்களுக்கு இருக்கிற அந்த திட்டம், எல்லாமே திட்டம். சொல்லுங்க, எல்லாமே என்னதான்? திட்டம். எல்லாமே ஐடியா. எப்படி பண்ணணும்? ஐடியா. எவ்ரிதிங் இஸ் ஐடியா. உலகத்தில் இருக்கிற நாம் காண்கிற எல்லாமே ஐடியா. ஐடியாவுக்கு தமிழ் ஐடியா, யோசனை. யோசனை. அதுதான் யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர். அப்போ அதை யோசிக்கணும்ல. எல்லாமே ஒரு யோசனை தாங்க, திங்கிங். நீங்கள் உட்காந்து நீங்கள் யோசிக்க 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 தான் நீங்கள் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அப்போ இதையெல்லாம் யோசிச்சு, சரி இதெல்லாம் அது திட்டமிடாமல் ஏதாவது செஞ்சுட்டு அவர் கடவுள் இல்லை. நல்லா கவனிங்க, கடவுளுக்கு தெரியாமல் எதுவுமே இல்லை. அப்போ கர்த்தருக்கு தெரியாமல் எதுவுமே இருக்க முடியாது. அப்போ இந்த கடைசி காலங்களில் எவ்வளோ பேரும் கெட்டு போயிட்டாங்கன்னா, இவங்களை படைச்சு எல்லாமே கெட்டு போயிடுச்சுன்னா அதுதான் நீங்கள் இருக்கிறீங்க. அதை தான் சொல்கிறாரு, கடைசி காலங்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். இதை நீங்கள் அப்படியே இதை அப்படியே சம்பவமாக எடுத்து, ஒருவேளை நாளைக்கு நான் திரும்பியும் உங்களுக்கு இதை என்ன பண்ணுவேன், கொஞ்சம் விலக்கி கொஞ்சம் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். நான் பரிசுத்த ஆவியானவர் ஏன் அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, நாம் என்ன செய்ய போகிறோம். அப்போ அதனுடைய ஒரு முதல் இது பாகம் 1. இன்றைக்கி நான் பேசுகிறது உங்களுடைய பாகம் 1. என்ன அப்படின்னா, இந்த கடைசி நாட்களில் என்ன நடக்கும்? நம்ம நினைக்கிறோம் யோவேல் சொன்னார்னு. யோவேலுக்கு முன்னாடி மீகா சொல்லியிருக்கிறார் 4வது அதிகாரத்தில். மீகா 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து நாம் 8ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம். இருமா எல்லாரும் எடுத்துக்கிட்டோமா? கொஞ்சம் எல்லாரும் எடுத்துங்க. நான் உங்களை எல்லாருக்கும் அது கொஞ்சம் புரியணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நான் ரொம்ப வேகமாக போக விரும்பலை. எவ்வளோ போதிக்க முடியுமோ போதிச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாசிங்க எல்லாரும். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார். அப்ப அநாதி திட்டம் என்பது யூதன் அல்ல, எல்லா ஜாதிகளும், சகல ஜாதிகளுக்கும் ஜனத்துக்கும் அவர் தான் ஆண்டவர். சகல ஜனங்களுக்கும் அவர் தான் கர்த்தர். உண்டாக்கினவர் தாங்க எல்லா உறவை விட எனக்கு மேலானவர். என்னை உருவாக்கினவர் தாங்க என் தாயும் தகப்பனையும் விட மேலானவர். உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்க அம்மா அப்பா ஏன் தெரியுமா படைக்கப்பட்டாங்க? உங்க அம்மா அப்பா ஏன் தெரியுமா கல்யாணம் பண்ணாங்க? உங்க அம்மா அப்பா நல்லவங்களா கெட்டவங்களோ அது தெரியாது. உங்க அம்மா அப்பா நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் தெரியாது. நான் அதுக்குள்ள வரவே இல்லை. உங்களை விட நல்லவங்களா இருக்கலாம், உங்களோட கெட்டவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, எத்தனாவது பிள்ளையோ, நீங்கள் எத்தனாவது பிள்ளையோ, உங்களை இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து
தேவ ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு, தேவ சபையில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு, ரட்சிக்கப்படுள்ள கொண்டு வந்து சபைகளை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு சர்வ சபை சகலமும் ஒரு நாள் ஒரே சபையாக கர்த்தர் பார்த்து அப்படி கொண்டு வருவதற்கு தேவன் உங்க மேல இன்னைக்கு அன்பு வைக்கல, அனாதையாய் அன்பு கூர்ந்து கிருபையினால் உங்களை இரட்சித்து கொண்டு வந்தார். கவனி, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று. அந்த வசனத்துக்கு நிறைய. அப்ப பாவம் செய்யலாமா? அப்ப அக்கிரமம் செய்யலாமா? நம்ம அக்கிரமக்காரராக இருந்திருக்கலாமா? நல்லா கவனிங்க, எவ்வளோ பாவம் செஞ்சோம், எவ்வளோ பாவம் செஞ்சோம். ஆனாலும் அப்படி கிருபை நம்ம மேல என்ன பண்ணுச்சு? அதை மூடிச்சு, அதை மூடிச்சு, அதை மூடிச்சு. எதுக்காக? ஒரு நாள் கிருபை பெருகும்போது பாவம் வந்துட்டு போயிடும். எத்தனை பேர் புரியுது? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? நான் திருடனா இருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் என் வீட்டில் பார்க்குறேன் பொண்ணும் வெள்ளியும் குவிஞ்சு கிடக்கு. இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு கிராமுக்காக திருடேன், ஆனால் எங்கள் வீட்டில் 1000 பவுனுக்கு மேலே இருக்கு. பணம் கத்த கத்தையா அடிக்கி இருக்கு. வீடு நிறைய எல்லா ஜாமான் இருக்கு. என் பிள்ளைங்களுக்கு எவ்வளோதான் கொடுத்தாலும் அது இன்னும் எவ்வளோ இருக்கும். நானே ரொம்ப நல்லவன் ஆகி இனிமேல் திருடுறதுக்குன்னு ஒரு எண்ணமே என்ன பண்ணாது இல்லாமல், அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இல்லாமல் இப்போ நான் தாராள பிரபுவாக மாறிடுவேன். நான் சொல்லுதா, அந்த பணத்தை விட, அந்த தங்கத்தை விட உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கிருபை பெருகினது. புரியல உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? உற்சாகமாக இருந்தால் நல்லா நல்ல கர்த்தரை மகிமை வரும். உங்களுக்கு தெரிஞ்சா, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா வீட்டில் கோடி கோடியாக சொத்து இருக்கிறத விட எனக்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா? நான் அதிக கிருபை பெற்றிருக்கிறேன். உங்கள்கிட்ட நின்று பேசக்கூடிய அளவில் அதிகமான கிருபை பெற்றிருக்கிறேன். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சொல்லுங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ மழையிலையும் எப்படி வந்தீங்க? ஒரு நாள் மழை வேணாம், போக வேணாம், குளிர்ச்சி அது குளிரலாம். ஆனால் அதை தாண்டி எப்படி வந்தீங்க? கிருபையின் மேல கிருபை பெற்றோம். இப்போ புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. இப்போ உற்சாகமா இருந்தீங்கன்னா நல்ல தேவனை மகிமைப்படும். தேவனுடைய திட்டம், தேவனுடைய சபை தான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயரணும். நீங்க எந்த அளவுக்கு உங்க சபையை மதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க உங்க சபையை அன்பு கூறுறீங்களோ, ஒரு நாள் சர்வ சபை வரப்போகுது. உலகம் எங்கும் ஒரே சபையா இருக்க போகுது. அப்ப அதுதான் அந்த ட்ரைனிங். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு, இன்னொரு விசுவாசியோடு, இன்னொரு குடும்பத்தோடு இன்னைக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக மாறுவதற்கு, இது ஒரே குடும்பமாய் மாறுவதற்கு தேவன் பழக்கப்படுத்துகிற இடம்தான். இதில் குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம், ஒரு சிலர் நம்மளை விட விசுவாசத்தில் குறைவாக இருக்கலாம், சில விசுவாசத்தில் அதிகமாக இருக்கலாம். நீ என்ன அப்படி பேசுன, நீ என்ன அப்படி பேசுன, நீ என்னையா அப்படி புரிஞ்சுக்கிட்ட, அது இல்லை. இது ஒரு குடும்பம். அதை தான் தேவன் எல்லாத்துக்கும் மேலாக உயரணும்னு நினைக்கிறார். கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். புரியுதா உங்களுக்கு? சீயோனை கட்டி மகிமையில வெளிப்படுவார். இப்ப எதுக்காக? அப்ப எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவாங்க. ஒரு நாள் ஒன்னிடத்துல ஜனங்க ஓடி வருவாங்க. நீங்க தேடி தேடி நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கணும். ஏன் இவ்வளோ சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு நாள் ஜனங்க ஓடி வருவாங்க. சத்தியத்தை ஏன்ட்ட கேட்கும்போது நான் எங்கே இருப்பேன்னு தெரியாது, உலகத்தின் எந்த மூலையில் இருப்பேன்னு தெரியாது. ஒருவேளை நான் அடுத்த வருஷத்தில் கூட அதிகமான பயணங்கள் எனக்கு வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதிகமாக சொல்லிக் கொடுக்கணும். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நான் இங்கே கற்றுக்கொண்டதை நிறையாலும் பெற்றுக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட இப்போ கொஞ்சம் சரக்கு இருக்கு. என்கிட்ட என்ன இருக்கு? தேவனுடைய வசனம் இருக்கு. இந்த தேவனுடைய வசனம் என்ன சும்மா இருக்காது,
அது என்ன பண்ணும்? சுத்த வைக்கும். அதுதான் உலகம் முழுதும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போவீங்க. அந்த வசனம் கிரியை செய்யும். சரி, அப்போ ஓடி வருவாங்க. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். திரளான ஜனங்கள் அற்புதங்கள் கூட்டத்துக்காக, சுகமாக்கும் கூட்டத்துக்காக, தீர்க்க தரிசனத்துக்காக போறாங்க. 20 நாள்ல ஏன் ஒரு தீர்க்க தரிசனம் கூட இல்லை? ஏன்னா சொல்ற ஒன்றும் தீர்க்க தரிசனம் தான். நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தை என்னதான்? அதை எடுத்துக்கிட்டா அது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும்? கிரியை செய்யும். ஏன் ஒரு சுகமாக்குகிற காரியம் நடக்கலை? ஏன்னா எல்லாருமே டாக்டர்ஸு. நம்மளும் தேடி வியாதிசங்க வர போறாங்க. ஏன் பிசாசு ஓடல? பிசாசு உள்ளேயே நுழையல. இந்த 20 நாளில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஒரு நாளாவது பிசாசு கனவு வந்துச்சா? பிசாசுக்கு பயந்தீங்களா? யாராவது சொல்லுங்க. என்கிட்ட வசனத்தை கேட்டுட்டு பிசாசு உங்கள்கிட்ட வந்துச்சா? அந்த பயம் வந்துச்சா? போராட்டம் வந்துச்சா? ஏன்? பிசாசுக்கு என்னிடத்துல என்ன இல்லை? இடம் இல்லை. நீங்கள் பிசாசை நம்மளை கண்டு பாம்பு ஏன் படம் எடுக்குதுன்னா நம்மளை கண்டு அது பயப்படுது. புரியுதா உங்களுக்கு? நம்மள்கிட்ட இருக்கிற பயம். யானை ஏன் பிள்ளைகிட்டு வருதுன்னா ஒரு கையை நீட்டுனா அப்படி நிற்கும். ஒரு யானை இப்படி நிற்கும். ஏன்னா நம்மை குறித்த பயம் அதுக்கு என்ன இருக்கு. பிசாசு ஏன் சுற்றி வரான்னா ஏன் ஏமாந்தவன்னு பார்த்து தான் சுற்றி வரான். இங்கே இருக்கிற யாரும் ஏமாந்தவங்க இல்லை. சுறுசுறுப்பாக இல்லையே நீங்கள்? உற்சாகமாக இருக்கிறீங்களா நீங்கள்? ஆதாம்கிட்ட இவன் வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு அதிகாரம் ஆதாம்கிட்ட இருந்தது, செல்வாக்கு ஏவாள்கிட்ட இருந்தது. எது ஜெயிச்சிச்சு? அதிகாரம் இல்லை. இவளை பிடிச்சா வேலை என்ன பண்ணும் சொல்லுங்க? நம்ம பிள்ளைங்க அதானே செய்கிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அண்ணன்ட்ட சொல்ல வேணாம், அண்ணன்ட்ட சொல்லாதீங்க. மேக்சிமம் சபையில் இருக்கிற 99 பேர் உங்கள் காரியத்தை முடிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறது ஒரே ஏவாள் யார் தான்? நான் தான் ஏவாள். உங்கள் வீட்டில் எப்படி நடக்குது இந்த காரியம்? எல்லாம் அதே தாங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக. நான் ஒன்றும் சொல்ல, அது எப்படி நடக்குது? அது அவனுக்கு இங்கே பிடிச்சா இது என்ன பண்ணிடும், நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அவனை. ஏன்? அவர்கள் கொஞ்சம் பலவீனமான பாத்திரம்னு பின்னாடி பவுல் எழுதுறார். கொஞ்சம் பலவீனமான பாத்திரம் அப்படி நம்புறாங்க, அப்படின்னு நம்பிட்டாங்க. அதுக்கு ஒரு சொல்லுவாங்க, நான் நம்பினேன் இப்படி பண்ணிட்டான் இல்லை, சோதிச்சு பார்க்கல. சரி, இப்படி அதெல்லாம் அங்கே. அப்போ தேவனாகிய கர்த்தர் எதற்காக நம்மை வைத்திருக்கிறார் என்றா, வசனத்தை அறிய அறிய உங்களுக்கு விரிவான எண்ணம், தேவனோடு கூட தொடர்பு, ஆவியானோரோடு கூட இருக்கிற ஆளுகை எல்லாம் வரும். ஆவியானுடைய ஆளுகை இருக்கிற மனுஷனை பார்த்தா பிசாசு உண்மை அறிவேன். ஸ்கேவாவின் புத்திரர் 7 பேர், அவங்களும் பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்தணுன்னாங்க. போ அப்படின்னாங்க. அப்போ பிசாசு சொன்னிச்சு. பிசாசு பிடிச்சவன் சொன்ன அவங்களும் ஆசாரியருடைய பிள்ளைகள் அவங்க. இந்த 7 பேரும் ஸ்கேவாவினுடைய பிள்ளைகள் 7 பேரும். அப்போ அந்த பிசாசு பிடிச்சவன் சொன்னா, இயேசுவையும் தெரியும், பவுல் சொல்லுகிற இயேசுவையும் தெரியும், பவுலையும் எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுங்க. இந்த 21 நாளில் பிசாசுக்கு நீ யாருன்னு நல்லா தெரியும். வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறோம்.
விட ஏன்ட்ட வாழை என்ன பண்ண முடியாது, நீ ஆட்ட முடியாதுடா, வந்து நில்லு. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா பிசாசு நேருக்கு நேர் என் முன்னாடி வந்தா நான் பயப்பட மாட்டேன். முடிஞ்சா தூக்கி போட்டு மிதிக்கணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் என்னை ஏமாத்திட்டேன், எவ்வளோ நாள் என்னை பயமுறுத்திட்டேன். இன்னைக்கு உன்னை தூக்கி போட்டு என்ன பண்ண போறேன், அதனாலேயே வர்றதில்லை. கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன சொன்னேன், என்ன சொன்னேன் சொல்லுங்க. பிசாச கிட்டவா, உன்னை தூக்கி போட்டு நான் என்ன பண்ணுவேன், மிதிப்பேன். அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் ஏன் வசனம் நம்ம கொடுத்திருக்கு, சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கும் போது பிசாசை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கீழாகத்தான் போடுவார். நம்முடைய கால்களின் கீழாக தான் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே போடுவார். அப்ப நம்ம விசுவாசிக்கிறோம், நம்முடைய மைண்டில் கொண்டு வரோம். இதெல்லாம் வசனம். பிசாசை நேராக கையால் காலெல்லாம் என்ன பண்ண முடியாது, நான் சொல்கிற மாதிரி தூக்கி போட்டுலாம் என்ன பண்ண முடியாது, மிதிக்கலாம் முடியாது. சிலர் எச்சி பிசாசு, நாயே போயே அப்படிலாம் போ அப்படின்னு, அதெல்லாம் மிக வேலை அவனுக்கு மரியாதை கொடுக்குறான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக்கன்னு மரியாதை கொடுக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நினைக்கிறேன் போ பிசாசு பாதாளத்துக்கு போ, இவங்க கர்த்தரை விட பெரிய ஆள். பிசாசு பாதாளத்தில் என்ன இல்லை, இப்போ போவாது. அதுக்கெல்லாம் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் போகணும். அப்போதான் பிசாசு பாதாளத்தில் சலனான் இருக்கு. அப்போ இப்பயே நம்ம பாதாளத்தில் தள்ளுற வல்ல வேணும். இந்த வேதத்தை அறிகிற அறிவு உங்களை இன்னும் பலப்படுத்தும். இந்த சத்தியத்துக்காக தான் இவ்வளோ நாள் காத்திருந்து, ஏன் கடைசி நாட்களில் கர்த்தர் இதை கொடுக்குற நான் பல காலங்கள் பேசிக்கிட்டு வரேன். நான் நிறைய சத்தியத்தை அங்கே இங்கே நிறைய எடுத்து நிறைய காலங்களில் பேசியிருந்தேன். ஆனால் ஏன் 2024 இதை பேசணும் அப்படின்னு சொன்னால், இது ஆவியானவருடைய ஆளுகையின் காலம். இது கடைசி காலம். தேவன் அந்த முடிவை நம்முடைய கையில் கொடுக்க போகிறார். உலகத்தின் முடிவை, பிசாசின் முடிவை, இந்த அக்கிரமக்காரர்களின் ஆளுகையின் முடிவை தேவன் நம்ம கையில் என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறார். ஏன்னா ஆளுகை, இப்போ வாசிங்க பாரு, சூப்பராக இருக்கும் பாருங்க, இது வரைக்கும் நம்ம வாசிக்காத பாருங்க. ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்போ தூரத்தில் இருக்கு. ஏன் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, கடிந்து கொள்ளுவார். அவர்கள் என்ன பண்ணுவார், கடிந்து கொள்ளுவார். திட்டி திக்க மாட்டார், கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் என்ன, எல்லாரும் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு, எல்லாரும் அணுகுண்டை வச்சுக்கிட்டு, எல்லாரும் அங்கே போட்டு இங்கே போட்டு நாட்டை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அழிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ புதுசாக இன்னும் அதிகாரத்துக்குள்ளேயே வரல. யார் ஒருத்தவர், ட்ரம்ப் அதிகாரத்துக்குள்ளே என்ன பண்ணல. என்னடா இலுமினாட்டி பசங்களா, என்ன பசங்களா, இலுமினாட்டி சொல்லுங்க, இலுமினாட்டி. அவன் ஒளியின் தூதன்கள், அவன் ஒளியின் தூதன், அப்படியே பேர் அது, அவன் பேரை இலுமினாட்டி, ஒளியின் தூதர்கள். என்னடா உள்ள இலுமினாட்டி பசங்களை. நீங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு கொரோனாவை கொண்டு வந்து விடுவீங்க. ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவீங்க, 3ல் 1 பங்கு 2 பங்கு அழிச்சணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் நிறைய ஆயுதங்களை உண்டாக்கி என்ன பண்ணுவீங்க, உலகத்தையே அழிக்கணும்னு சொல்லுவீங்க. இந்த உலகம் அழிக்கிறதுக்கு இல்லையா, நான் கர்த்தருடைய வேதத்தை அறிஞ்சவன். நீ ஒரு பக்கத்தை தான் பார்த்த, நான் ஏதோ அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அதையே சொல்லிக்கிட்டு உட்காந்து இருக்கிறேன். ஆனால் இன்னொரு மறுபக்கத்தை நீ என்ன பண்ணலை, பார்க்கல. நான் கர்த்தருடைய வேதத்தை அறிஞ்சிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன். முழுசாக மனம் திரும்பினார் இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் சத்தியம் கொஞ்சம் தெரியும். போகிற இடமெல்லாம் நான் ஆளுகை செய்யலை, இயேசு தான் ஆளுகை செய்வார். அவர் ஒருத்தர் தான் கர்த்தர்னு சொல்றார். அந்த ஒரு வார்த்தைக்காகவே கர்த்தர் தேசத்துல உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். சொல்ற, என்னடா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஏய் அம்மாஸ் வாய மூடு, இல்லை சுத்தமா அழிச்சிருவோம் உன்னை.
என்ன சிரியா? என்ன சிரிக்கிற? வாயை மூடு, ஒழுங்காயிரு. எசபுல்லாவா? நான் எனக்கு தெரிஞ்சு எசபேலே பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஒழுங்கா எசபுல்லா வாயை மூடணும். இப்படிலாம் வசனம் பேசியிருப்பான்னு தெரியல. சும்மா இன்னும் வரல, பதவிகள் என்ன வரல, வரல. ஒரு நாள் பதவி என் கையில் கொடுக்கப்படும், ஒரு நாள் ஆளுகை என் கையில் கொடுக்கப்படும். அப்ப நியாயம் தீர்க்கிற அதிகாரம் என் இயேசுவின் கையில் இருக்கும். ஆளுகிற அதிகாரத்தை ஆவியானவர் என் கையில் கொடுக்கும் போது இந்த பூமி ஒரு புதிய பூமியாய் மாறும். அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகும். இதுதான் ஐநா சபையில் இருக்கு. ஐநா சபையினுடைய மோட்டோ, ஐநா சபையினுடைய அந்த அவங்க தீம், அவங்களுடைய இதுதான், அவங்களுடைய பேனர். திரும்பி வர மாட்டேங்குது. லோகோ மோட்டோ பேனர் எல்லாம் ஒன்று தான். என் தமிழில் சொல்லுங்கப்பா. விளம்பரம் இல்லை, சின்னம் இல்லை. சரி, எதை கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. சரிங்க, என்ன இருக்குன்னா, அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும், பாருங்க நல்லா கவனிங்க, திரும்பி மனுஷன் எங்கே போகிறான்? விவசாயம் தான்ப்பா வாழ்க்கை. அதுதான்ப்பா ஆண்டவர் என்ன பண்ணார்? தோட்டத்தை தான் புண்டாக்க சொன்னார். நீ என்ன பண்ணியிருக்கிற? எல்லாத்தையும் மரங்களை அழிச்சிட்ட, மலைகளை அழிச்சிட்ட, எல்லாத்தையும் திரும்பி என்ன பண்ணு? கட்டு, எழுப்பு. இன்னும் ஒரு உலகத்தை என்ன பண்ண போகிறோம்? சிருஷ்டிக்க போகிறோம். இன்னும் ஒரு உலகத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் மாற்று, துப்பாக்கியெல்லாம் தூக்கி தூர போடு. நம்ம ஆளு மணிப்பூரில் பிரச்சனை, இடு இராணுவத்தை அனுப்பு. மணிப்பூர் உள்ளே போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், எல்லாம் மலைகள். 90% மலைகள். மலைகளில் போய் யுத்தம் செஞ்சு ஜெயிக்கவே முடியாது. அது பேர் குரில்லா யுத்தம். இவன்ட்ட 4000 அந்த அவனுங்கள்ட்ட வச்சிருக்கிற அந்த ஆயுதம் எப்படி பிடிச்சிட்டோன்னா, நான் என்னுடைய அந்த காலத்தில் நான் சினிமா பார்த்துருக்கிறேன். இந்த வேறு உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்கிற வார் ஹெட்ஸ் எப்படின்றது தெரியுது. வார் ஹெட்ஸ் அப்படின்னு பைக்கில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், திடீர்னு வருவானுங்க. நாங்கள் அப்படியே காரில் வந்துட்டு இருப்போம், டக்குன்னு எங்கேயா நிறுத்தணும். பார்த்தா அப்படி லைனாக பொம்பளை பிள்ளைங்களை கூட அதுக்கான இதெல்லாம் போட்டு எல்லாருக்கும் அந்த அந்த அதுக்கெல்லாம் விற்கிறான். அங்கேயே எல்லாத்தையும் முன்னாடியே அதில் குண்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கையில் எடுத்து, அந்த காலத்தில் இந்த ஷோலே படத்தில் பார்த்த மாதிரி பார்க்க வேண்டியதாக இருந்தது எனக்கு. என்ன இவ்வளோ பெரிய கன்று இப்படிலாம் வச்சுட்டு போகுதுங்களே எல்லாம். இது இவங்கள்ட்ட அப்படி இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு 4000 பேர் 15,000 பேர்கிட்ட இப்போ கன்று இருக்குது. ட்ரெயின்டு 11 வருஷமாக அங்கே உட்காந்து ஒரு ஆள் போய் உட்காந்து அங்கே போய் அவங்களுக்கு பயங்கர ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. ஒரு இனத்துக்கு இன்னொரு இனத்துக்கு பல காலம் அவங்க வார் செஞ்சவங்க அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ உடனே எத்தனை இராணுவ வீரர்கள் சாவ போகிறாங்க, எத்தனை பொதுமக்கள் சாவ போகிறாங்க மணிப்பூரில். அதை நினைத்து அழுதுட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அலுவலில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மணிப்பூர் என்னை பற்றி நல்லா தெரியும். யுத்தத்தினாலே சமாதானம் கொண்டு வர முடியாது. பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் என்ன பண்ண முடியும்? சமாதானம் கொண்டு வர முடியும். சமாதானம் நம்முடைய வார்த்தையில் தான் இருக்கு. அதை இவங்க திருப்பி அப்படியே பயன்படுத்துகிறாங்க. இல்லை, கர்த்தர் பேச்சுவார்த்தைக்கு வா, பேசுவோம், சமாதானம் பண்ணுவோம், உலகத்தில் பாதி அழிஞ்சிருந்தாலும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாரு. ஒன்றையும் இழப்பு இருக்கும், என்னோடத்துலையும் இழப்பு இருக்கும். நீயும் உங்கள் தாய் தகப்பனை பயிர் கொடுத்துருப்பேன், நானும் என் தாய் தகப்பனை என் தங்கச்சியும் பறி கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ அதுக்காக எல்லாத்தையும் அழிக்கணுன்றது நியாயம் இல்லை. உலகத்தில் இருக்கிற சினிமாக்கள் எல்லாம் வன்முறையை கற்றுக் கொடுக்கிறது, பழி வாங்குகிறதை கற்றுக் கொடுக்கிறது. ஒரே ஒருத்தர் தான் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது. பழி வாங்குதல் எனக்குரியது. நம்ம பழி வாங்கக்கூடாது யாரையும். என் வாழ்க்கையில் எவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்கிறேன். ஆனால் என் மனதார சொல்ல முடியும், நான் யாரையும் பழி வாங்கினதில்லை. என் மனதார என் வாழ்க்கையில் நிறைய என்னை ஏமாத்தினவங்க உண்டு,
ஏளனம் பண்ண பயங்கரமாக பண்ணவங்கள்லாம் உண்டு. ஆனால் பழி வாங்குகிற பல சந்தர்ப்பங்கள் வரும்போது ஆண்டவர் என்னோட கூட பேசுவார். என் குணசாட்சி என்னோட கூட பேசுவார். நான் பழி வாங்க மாட்டேன். அது பழி வாங்குதல் கர்த்தருடையது. பழி வாங்குதல் யாருடையது? கர்த்தருடைய. அவர் சொல்கிறாரு, அவர்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும். எதுக்காக அரிவாள்? நமக்கெல்லாம் இளநீ வெட்டி கொடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இளநீ வெட்டி கொடுக்க அரிவாள் வேணும். விவசாய கருவிங்க, அது விவசாய கருவி. விரோதத்துக்கான கருவி. ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பது இல்லை. சொல்லுங்க, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கராத்தே. ஏன்னா வெறும் கையாலேயே அவங்கள என்ன பண்ணலாம்? அடிச்சிடலாம். கையாலே அடிச்சிடலாம். அதுக்கு அவன் போடுற சத்தம், அந்த ஆக்ஷன், அதெல்லாம் எல்லாருக்கும். அப்போ சின்ன வயசில் எனக்கு கதாநாயகன் ப்ரூஸ்லி. இப்போ இருக்கிற என் உடம்பை பார்த்து சொல்லாதீங்க. ஏன்னா இது சின்ன வயசில் இந்த அடித்தடி இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கொஞ்சம் வரும்போது அடி வாங்கின பிறகு தான் தெரியுது, அடின்னா இவ்வளோ வலிக்குமா? எனக்கு வலிக்கும் போது அவனுக்கும் வலிக்கும்ல. எனக்கு நஷ்டம் வரும்போது அவனுக்கும் நஷ்டம் இருக்குல்ல. எனக்கு கஷ்டம் வரும், கஷ்டம் இருக்குல்ல. அப்போ எதுக்கு அடிக்கணும்? ஏன் அடி வாங்கணும்? யுத்தத்தை கற்பது இல்லை. யுத்தத்தை கற்பது இல்லை. நல்லா கவனிங்க. அவனவன் 4ஆம் வசனம், அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும். அப்படின்னா என்னன்னா, நான் காஷ்மீரில் தங்கியிருந்தேன். ஒரு பாஸ்டர் கூப்பிட்டார். காலையில் சதமாக பண்ணி, பாஸ்டர் எல்லாம் வெளியே வாங்க. நாங்கள் இருந்த அந்த இடத்துல ஒரு திராட்சை கொடி வளர்ந்து அந்த பழங்கள் சின்ன சின்ன பழமாக தான் இருந்துச்சு. அது அப்படியே பழுத்து அப்படி இருக்குது. அந்த ருசி நாங்கள் அப்படி கையை நீட்டி அப்படி பறிக்கக்கூடிய அளவில் எல்லாமே இருந்துச்சு. நான் முதல்ல திராட்சை கொடியை பார்த்தது கொழும்புல, சரி யாழ்ப்பாணத்தில். அந்த திராட்சை தோட்டங்களை என்னை கொண்டு போனாங்க. கையால் அதை பறித்து கொடுக்கும்போது நானும் அதை பறித்து வச்சு அதை பார்த்து அது பக்கத்துலலாம் முதல்ல அப்புறமால அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அப்போல்லாம் ஒரே சந்தோஷம் எனக்கு. அந்த திராட்சை செடிகள் நடுறது அப்படி கையில் அப்படி பறிக்கிற மாதிரி. திராட்சை கொடி எதுக்குன்னா கையில் என்ன பண்ணிக்கலாம், நீ ஏணி போட்டு கூட ஏற வேண்டிய அவசியமே இல்லை. மற்றெல்லாம் ஏணி போட்டு ஏறி என்ன பண்ணணும் இதை அப்படியே கையாலேயே பறிச்சுக்கலாம், தலையிலேயே தட்டும். அதனால் அதன் நிழலில் இருப்பாய். தத்தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல். கேன்சரே ஆனாலும் குணமாக்குற ஒரு காரியம் இந்த அத்திக்கு பழத்துக்கு உண்டு. எப்பயும் காய்ச்சி அந்த மரமே காய்ச்சி தொங்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரமே காய்ச்சி. அது கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். அடையாளத்தை சொல்லு. திராட்சையோட சந்தோஷம், இது ஒரு சுகம். எல்லாத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். இது பின்னாடி சொல்லணும். நான் ஒன்று அப்பையும் ஏன் தங்கள் நாமத்தை வச்சுருக்கோம்? ஒரே கர்த்தர் அமர்த்திட வேண்டியதானே? அப்பையும் கர்த்தர், நானும். நீங்கள் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஏன் அது கஷ்டப்படுறீங்க? ஏன் அது சொல்கிறீங்க? கர்த்தர் நம்மளை நடத்தி வந்த பாதையை கொஞ்சம் கவனிங்க. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்விப்போம். ஏன் அந்த இடத்துல கர்த்தர் உன்னுடைய விருப்பத்தை மீறி உன்னிடத்துல நான் திணிக்க மாட்டேன். மதம் திணிக்கும். மதத்தினால தான் யுத்தம். நான் மதம் செய்யலை, நான் ஆளுகை செய்ய போகிறேன், நான் ராஜா, உன் ஃப்ரீடம் கொடுக்குறேன். அதுக்கு பின்னாடி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் 1000 ஆண்டு அரசாட்சியில் நீங்களும் நானும் ஆளுகை செய்கிற அந்த நாட்களிலும் புறஜாதிகள் இருப்பாங்க, சகல ஜனங்களும் இருப்பாங்க. அவங்களும் ஒரு நல்ல பூமி விளைய ஆரம்பிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த 3வது உலக போர், மகா பெரிய ஒரு யுத்தம், அர்மெகதான் யுத்தம் அப்படின்னு ஒரு பயங்கர யுத்தம் வரும்போது பூமியில் 3ல் 1 தான் மீதியாக இருக்கும். எல்லாம்
நாகசாகி, ஹிரோஷிமா மாதிரி இந்த பூமி அந்தந்த பகுதியில் உருகி ஓடும். பேதுரு அதை சொல்றார். கடைசி காலங்களில் வரப்போகிற யுத்தம் இது வெந்து உருகி சாம்பலாகி போகும். அப்போ பல இடங்களில் வெந்து உருகி சாம்பலாகி போன ஒரு இடம். முதல் பூமியை பிசாசு லூசிஃபர் கெடுத்த போது அதை திரும்பி ஆவியானவர் என்ன பண்ணார்? அதை உருவாக்கி நம்ம கையில் கொடுத்தார். இப்போ நம்ம கையில் கொடுத்த உலகத்தை நம்ம தான் என்ன பண்ணோம்? அழிச்சோம். இப்போ நாம தான், எனக்கு உட்காந்துருக்கிற நீங்கள் தான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், நீங்கள் தான் பெரிய பெரிய என்னது இது காரைக்காலுக்கு ஒவ்வொரு இடம், உலகமே நம்ம கையில் தாங்க. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவங்க 1000 ஏக்கர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க? வாழுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுங்க. கட்டடம் கட்டணுமா கட்டுங்க. நீங்கள் நல்ல பெரிய விஞ்ஞானியாக செய்யுங்க. நீங்கள் பாடகராக உட்காந்து எழுதுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உழைப்பு இருக்கும். உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் அங்கே தான் இருக்கும். எல்லாம் அப்படி திராட்சை செடி நிழல்ல எல்லாம் இந்த வசனம்லாம் நிறைவேறுகிற ஒரு காலம் அதில் இருப்பீங்க. அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு. கவனி, நொண்டி, தள்ளுண்டவள், தீங்கு அனுபவித்தவள். ஒன்று சொந்த காலில் நிற்க முடியாதவங்க, இன்னொருத்தவங்க ஏதோ ஒருத்தன் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க? டைவர்ஸ் பண்ணப்பட்டாங்க. இன்னொருத்தவங்க தீங்கு அனுபவித்தவள், ஏதோ வியாதி, வேதனை, கண்ணீர், போராட்டம் அனுபவித்தவங்களை நான் சேர்த்து தள்ளுண்டவரையும் தீங்கு அனுபவித்தலையும் கூட்டி கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகும் தூரமாய் தள்ளுண்டு போன. இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாகவும் அந்த நாட்களில் கணவன் இல்லாமல். ஏன் இதை திரும்பி சொன்னா, இங்கிலாந்தில் நீங்கள், எனக்கு டைமை போச்சே, இங்கிலாந்தில் போய் ஒரு பிள்ளையை நீங்கள் அடிக்கக்கூடாது. ஒரு பிள்ளையை அடிக்கக்கூடாது. பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனா போலீஸ் வந்தான்னா முதல்ல யார்கிட்ட தெரியுமா கேட்பான்? பெண்களை தான் கேட்பான். கேட்டுட்டு பெண்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னம்மா சொல்கிற, அவர் என்னோட இருக்கக்கூடாது, சரி போய் இந்த வீட்டை, இந்த வீடு நான் வாங்கினேன், அவளுக்கு சொந்தம், போ, இதுதான் கோர்ட்டு சொல்லும். எப்படி இருக்கு? பத்திரமா இருந்துக்கு. ஏன்னா இங்கிலாந்து 2வது உலகப் போரில் அதிகமான ஆண்களை இழந்துருச்சு. இருந்த பிள்ளைகளை கட்டி காத்து இன்னொரு இங்கிலாந்தை உருவாக்கினவங்க பெண்கள். அதனால் பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதை. அந்த பிள்ளைகள் தான்ப்பா நாளைக்கு. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? அப்போ நுண்டியானவளும் தீங்கு அனுபவித்தவர்களும் தள்ளுண்டவர்களும் தான் அதிகமாக. அப்பயும் பெண்கள் தான் அதிகமாக இருப்பீங்க, நாங்கள் கம்மியாக தான் இருப்போம். ஏன்னா எல்லாம் அப்படியே மீசியை முறுக்கிக்கிட்டு போய் சண்டை போட்டு அழிகிறதுக்கு எல்லாம், அதுக்கு பேர் வீரம். அதில் எல்லாம் அழிஞ்சு கொஞ்சம் மீதி இருக்கும். இது ப்ராஃபஸி இல்லை, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். சண்டைக்கு முன்னாடி போய் நிற்கிறவன் யார்? பின்னாடி இருந்து நீங்கள் இயக்குவீங்க, அது வேற. ஆனால் முன்னாடி நிற்கிற ஆளுங்க நாட்டுக்காக. எங்க நாடு பவுண்டரியே கிடையாதுங்க. நம்ம மேலே நாடுன்றது பிரித்தது நீ, மதம்ன்றது பிரித்தது நீ, ஜாதின்றது பிரித்தது நீ. அவர் சர்வ பூமியின் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த நாட்களில் இவங்கெல்லாம் சேர்த்துக்கொண்டு அவர்களை பலத்த ஜாதியாக என்ன பண்ணுவேன்? வைப்பேன். கொஞ்சம் ஆண்கள் இருப்பீங்க, ஆண்கள் நம்ம இருப்போம், பெண்கள் நிறையா பேர் இருப்பீங்க. ஒரு காலத்தில் ஒருத்தவனை பிடிச்சி அப்போ அவன் பேர் மட்டும் இருந்தால் போதும்பா அப்படின்னு 7 பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு யூதன் இருக்கான்னு வச்சு 7 பெண்கள் வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய யுத்தத்தில் அழிந்த ஒரு பூமி, யுத்தத்தில் அழிந்த ஒரு ஜாக்கிரதை. யுத்தத்தை நம்ம ஒரு நாளும் ஊக்குவிக்கவே கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார்.
இதுதான் தள்ளப்பட்ட ஜனம், நொண்டியான ஜனம், ஒரு காலத்தில் நொண்டியான ஜனம், தீங்கு அனுபவித்த ஜனம், தீங்கு அனுபவிச்ச ஜனம். அப்ப இந்த தீங்கு அனுபவிச்ச இந்த ஜனத்தை இப்ப ஆண்டவர் சொல்றார், மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். மந்தையே, யாரு பார்த்து சொல்றார் மந்தையேன்னு? என்னதான் சொல்ற? மந்தையின் துருக்கமே. இன்னும் எந்த காலத்திலும் சபை கூடி வரதில் என்ன பண்ணாதீங்க, விட்டுடாதீங்க. ஏன்னா இந்த மந்தைக்காக தானே வராரு, மந்தையின் மெய்ப்பனாக தானே அவர் இருக்கிறாரு. அவர் சொல்ற மந்தையின் துருக்கமே. எல்லாம் ஒன்றா இருக்கிறீங்க. எனக்கு அந்த துருக்கம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, தேடி கண்டுபிடிச்சு சொல்கிறேன். இங்கிலீஷில் பார்த்துட்டு, ஹீப்ருவில் பார்த்துட்டு. ஆனால் நம்ம ஒரே மந்தை, அந்த மந்தையே சீயோன் குமாரத்தியின் அரணே. சீயோன் அதுக்கு நல்லா புரியும். அரண்னா, அரணும் கோட்டைன்னா பாதுகாப்பு. இருக்கிற ஒரு சபையில் இருக்கிற ஒரு ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது, கெட்டுடக்கூடாது. அவங்கள விசாரிப்பேன், அவங்களுக்கு உதவியா இருப்பேன். அவங்க தான் சீயோனுடைய குமாரத்தின் அரண். அடிபட்டது எருசலேம்லேருந்து வந்தவன் தானே. அப்போ ஒருத்தவனுக்கு எருசலேம்லேருந்து வந்தவன் அடிபட்டு கிடக்கிறான். அவன் எதுக்கு இதில் வந்தான், அவன் எதுக்கு இங்கே வரணும், அவன் அப்படி வரக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் தடவை சொல்லியிருக்கிறோம். அவன் எதுக்கு இப்படி வரணும்? எல்லாம் குறுக்கு வழி தான். இப்படி குறுக்கு வழி வந்து யார் என்ன பண்ணிட்டான், அடிபட்டான். ஆனால் ஒரு சமாரியன் வந்து அவனுக்கு என்ன பண்ணுறான், உதவி செய்கிறான். வெளியில் இருக்கிறவங்க வந்து உதவி செய்கிற சொல்லலை, நீ சபையில் இருக்கிற இன்னொருத்தவங்க மேலே எவ்வளவு அக்கறை எடுத்த, அன்பு கூர்ந்த, அதை ஆண்டவர் பார்க்குறாரு. அதுதான் ஆவியானுடைய கிரியை. ஒருத்தன் உடம்பு சரியில்லை, நீங்கள் போய் பார்த்தீங்களா? ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, போய் பார்த்தீங்களா? எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஒருத்தவனுடைய வேலை. அதனால தான் சபை பெருகலை. ஏன்னா என்னுடைய வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சபை தானே என்ன பண்ணும், வசனத்தை கேட்க ஜனங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ஏன்னா அன்பை எங்கே தேடுறாங்க, உங்கள்கிட்ட தேடுறாங்க. அரவணைப்பை எங்கே தேடுறாங்க, உங்கள்கிட்ட தேடுறாங்க. அரண் ஜெபம். அரண் என்பது உங்களுடைய ஜெபம். ஒவ்வொரு விசுவாசிக்கும், உங்கள் நினைவில் வர்ற விசுவாசிக்கு எல்லாருக்கும், அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும், ஏன் வருஷத்தில் ஒரு தடவை உங்கள் சொந்தக்காரங்களை போய் எதையும் கொடுக்குற விட அவங்கள போய் விசாரித்து அவங்கள அரண், ஜெபத்தில் ஒரு அரண் உண்டாக்குங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, முந்தின ஆளுகை ஏதேனில ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன ஆளுகை கொடுக்கப்பட்டதோ அந்த ஆளுகையை தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்து ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிருந்து வரும். ஹல்லேலூயா. ராஜரீகத்தை கர்த்தர் உன்னிடத்துல கொடுக்க விரும்புகிறார். நீ ராஜரீகத்தை சொல்ல. அதனால்தான் நீ ஆசாரியனாய், ராஜரீக ஆசாரியனாய் மாறுவாய். எருசலேம் குமாரத்திலிருந்து ராஜரீகம்னா என்ன என்பதை உன்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்வாங்க. எழுந்து நிற்கலாமா? கடைசி காலங்களில் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆளுகை எங்களிடத்தில் வரும். சீயோன் குமாரத்திலிருந்து அந்த ஆளுகை புறப்படும் என்று சொன்னீரே, அந்த ராஜரீகம் புறப்படுகிறதை எங்கள் கண்களால் காணத்தக்கதாக பெரிய காரியங்களை இன்றைக்கு செய். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.